இப்ப ஃபஜர் தொழுகை வேண்டுமென்று தூங்குவாங்களே, அத்தகைய மக்களுக்கு மார்க்கம் கடுமையான முறையில எச்சரிக்கை பண்ணுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு மனிதர் மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டு இருந்தார். அவரு தலைமாட்டில் இன்னொரு நபர் நின்று கொண்டு ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி மண்டையில போட்டார். அந்த மண்டை நசுக்கப்படுது. அப்ப அந்த கல்லு உருண்டு ஓடின பிறகு அந்த கல்லை அந்த நபர் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மீண்டும் அந்த தலை உருவாகி விடுகிறது. திரும்பவும் அந்த தலையில கல்லை தூக்கி போடுறாரு. இப்படி அவருக்கான வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இத்தகைய நபர் யார் என்று நான் கேட்டேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. அவங்க சொல்றாங்க, இன்னஹு ரஜுலு யஹுதுல் குர்ஆன ஃபயர்குலுஹு வயனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா. இந்த மனிதர் யார் என்றால் குர்ஆனை கற்று அதனை புறக்கணித்து வாழ்ந்தவர், மேலும் கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவர் என்று சொல்றாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதாக நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு தொழுகையை, கடமையான தொழுகையை தொழாமல் ஒருவர் தூங்குகிறார், வேண்டுமென்று தூங்குகிறார் என்றால் அத்தகைய நபருக்கு கடுமையான வேதனை தான் இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய எச்சரிக்கை, கடமையான தொழுகை தொழாமல் தூங்கினால் தலை நசுக்கப்படும் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது.